நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃபோட்டோல இருக்கிறது ஒரு பிஎஸ்எஃப் சோல்ஜர். இவரு பார்டர்ல டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது இடி மின்னல் தாக்கி அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. அவர் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மோர்ச்சாவை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அதாவது டெம்பரரியா பேருக்கு ஒரு சின்ன 4 கட்டைய வச்சு அடிச்சு இதுல டியூட்டி பாருங்க அப்படின்னு இல்லையா? அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிஎஸ்எஃப்ல மட்டும் இல்ல, மேக்ஸிமம் அந்த பார்டர் ஏரியால எல்லாம் டியூட்டி பார்ப்பாங்க இல்லையா? எஸ்எஸ்பி, ஐடிபிபி இந்த மாதிரி பிஎஸ்எஃப் இதெல்லாம் மேக்ஸிமம் டெம்பரரியா தான் அந்த மாதிரி இடத்த அந்த மாதிரி மோர்ச்செல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த சிப்பாய் சோல்ஜர் போய் டியூட்டி பார்க்குற இடம் அவங்க எவ்வளோ சேஃப்டி இருக்கணும். ஆனால் பேருக்கு 2 தகரத்தை ஆணி அடிச்சு பேருக்கு இதுதான் மோர்ச்சா அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சிருப்பாங்க. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். ஏன் இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் மட்டும் இப்படி ரொம்ப ஒரு கவனக்குறைவா இருக்கிறாங்க? இந்தியில லாப்ரான்னு சொல்லுவாங்க, கவனக்குறைவா இருக்கிறாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. இந்தியை பொறுத்த அளவுக்கு டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது எய்த்து பேசக்கூடாது, சொன்னதை கரெக்டாக செய்யணும், சொல்கிற நேரத்துக்கு கரெக்டாக வரணும், இப்படி தான் ட்ரெஸ் போடணும், இப்படி தான் ஹேர் கட் இருக்கணும், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் வாழ்க்கை முறை இருக்கணும் அப்படின்ற ஒரு டிசிப்ளின் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இங்கே வந்துட்டு மிக அதிகமாக ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை இருக்குது. நம்ம எப்பவுமே அதிகமாக சொல்லுவோம் இல்லையா? எப்படின்னா மேல் ஜாதி கீழ் ஜாதி உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இந்த பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லா பேருமே சமமாக நடத்தணும் அப்படின்னு அடிக்கடி அதிக பேர் எடுத்து வைக்கிற ஒரு கருத்து இதாக தானே இருக்கு. ஆனால் இந்த ராணுவத்தை பொறுத்தளவுக்கு இங்கே ஏற்றத்தாழ்வு மிக அதிகமாக இருக்குது. நம்ம சொன்னோம்னா இதை யாருமே இது டிசிப்ளின் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளவே எடுத்து சொல்றாங்க. ஆனால் இது டிசிப்ளினையும் தாண்டி ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இங்கே ஆஃபீஸருக்கு கீழே இருக்க சோல்ஜர்ஸ் மிக மிக அடிமைகளாக தான் தெரியுறாங்க. பார்டராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த இடமா இருந்தாலும் சரி, ஆஃபீஸருக்கு மட்டும் பெர்ஃபெக்டா அவங்க தங்குறதுக்கு, அவங்க சாப்பிட்றதுக்கு, அவங்க காலை கடனை முடிக்கிறது கூட பெர்ஃபெக்டா எல்லாமே எப்படி போய் சேருது ஆஃபீஸருக்கு மட்டும். ஆனால் சோல்ஜருக்கு ஏனோ தானோன்ட்டு பாதி போகும் பாதி போகாது, பாதி கட்டி வச்சிருப்பாங்க பாதி கட்டி வச்சிருக்காது, சாப்பிட்ற ஐட்டம் முதற்கொண்டு மற்றபடி அவங்க புழங்குறது அவங்க யூஸ் பண்ற ஐட்டங்கள் முதற்கொண்டு அவங்க தங்குற இடம் முதற்கொண்டு ஏனோ தானோன்னு தான் இருக்குது. சோல்ஜர்ஸ் மட்டும் ஏன் அப்படி இருக்குது? இதுதான் என்னோட கேள்வி. அதனாலதான் சொல்றேன், இந்த ராணுவத்தை பொறுத்த அளவுக்கு இங்க ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமா இருக்குது. ஆபீசர் கையில அதிகாரம் இருக்கிறனால அவங்க இஷ்டத்துக்கு மனம் போன போக்குல ஒரு சிலர் சொற்ப ஆபீசர் தான் உண்மையா நடக்கிறாங்க. அவங்க அதிகாரத்தை ஒரு கரெக்டா பயன்படுத்துறாங்க. மிக அதிகமான ஆபீசர் அவங்க தேவைகளுக்காகவும் அவங்களோட சொத்து பத்துக்களை பெருக்கிக்கிறதுக்கும் அவங்க இன்பமா சுகபோகமா வாழ்றதுக்கு தான் யூஸ் பண்றாங்களே ஒழிஞ்சு சோல்ஜர்ஸ் ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கான்றதான் 100% உண்மையான ஒரு விஷயம். கீழே இருக்க சோல்ஜர் சில பேர் ஆஃபீஸருக்கு அல்லக்கையாக தான் இருந்துக்கிட்டு அவனுக்கு நல்லா அவனோட பொழப்பு ஓட்டிக்கிறாங்க. மீத இருக்க சோல்ஜர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றாங்க. இங்க வேலையை ஓட்டுறாங்கன்றதான் நிதர்சனமான உண்மை. வேலையை விட்டு போகவும் முடியாம, இங்க இருந்துகிட்டு வேலையும் பார்க்க முடியாம, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையா நிறைய பேரோட சோல்ஜர்ஸ் வாழ்க்கை இருக்குது. யூபி, பீகார், இன்னும் சில பேர் ஒரு சில சவுத்காரங்களும் இருக்கிறாங்க. காலு கையை பிடிச்சிக்கிட்டு, காக்கா பிடிச்சிக்கிட்டு, ஓட்டிக்கிட்டு, ஒரு வெக்கம், மனசு சொன்னா எதுவுமே இல்லாம வாழ்ற நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. ஆனா உண்மையில மிக அதிகமா தமிழ்நாட்டு பசங்க, நம்ம பசங்கள்லாம் கொஞ்சம் தன்மானத்தோட வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டுல வேலையவே பாக்குறாங்க. முடிஞ்ச அளவு விஆர்எஸ் வாங்கிட்டு போயிடணுன்ற ஒரு எண்ணத்தோட நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. என்ன சொல்றேன்னு தெரியல. காலப்போக்கில் எல்லாம் மாறுமன்னா அதிகமாகிட்டு போகுமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஏதோ கடவுள் விட்ட வழி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணேன்.